ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ராஜயோகத்தின் அற்புதங்கள். ஓர் அற்புதம் என்பது சாதாரணமாக ஒரு விளைவு அல்லது சம்பவம், ஒரு விதிக்கும் உட்படாமல் அல்லது விதிக்கு அப்பாற்பட்டதாக ஏற்படுவது என்று கருதப்படுகிறது. ஆனால் மிகச் சரியான முறையில் இணக்கமாக செயல்படும் பிரபஞ்சத்தில் எல்லா சம்பவங்களும் விதிப்படி செயல்படுகின்றன, விதிப்படி விளக்கக்கூடியதாகவும் உள்ளன. ஒரு மகானின் அற்புத சக்திகள் என அழைக்கப்படுபவை அவருடைய உணர்வின் உட்பிரபஞ்சத்தில் செயல்படும் சூட்சும விதிகளை அவர் மிகச் சரியாக புரிந்து கொண்டிருப்பதால் இயல்பாக தொடர்ந்து உடன் வருபவையாகும். தத்துவார்த்த ரீதியில் எல்லாமே ஓர் அற்புதம்தானே தவிர எதையுமே உண்மையாக ஓர் அற்புதம் என்று கூறலாகாது. நாம் ஒவ்வொருவரும் மிகச் சிக்கலான முறையில் அமைந்துள்ள சரீரத்தினுள் அடைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் நட்சத்திரங்களின் மத்தியில் ஆகாயத்தில் சுழலும் உலகத்தில் சுழன்றபடி இருக்கிறோம். இதைவிட மிகச் சாதாரணமானதுதான் ஏது, அல்லது மிக அற்புதமானதுதான் எது? ராஜயோகம். இறை அனுபூதிக்கான விஞ்ஞானம். புராதன இந்திய ரிஷிகளால் நிரூபிக்கப்பட்ட மற்றும் ஒரே மாதிரியான முடிவுகளுடன் தோற்றுவிக்கப்பட்டது. இது ஆன்மாவை பரம்பொருளுடன், மனிதனை அவனை படைத்தவனுடன் மீண்டும் இணைக்கின்ற படிப்படியான வழிமுறை. ராஜயோகம் மகாமுனிவர் பதஞ்சலியால் திறமையுடன் அவருடைய யோக சூத்திரங்களில் முறைப்படுத்தப்பட்டது. அது இதர யோக ஒழுங்குமுறைகளான பக்தி, சரியான செயல், தேக மற்றும் மன சுய கட்டுப்பாடு, அத்துடன் ஒருமுகப்படுதல் மற்றும் தியானத்துக்குரிய விஞ்ஞான உத்திகளின் வாயிலாக தெய்வீக தொடர்பு ஆகியவற்றிலிருந்து மிக உயர்ந்தவற்றை இணைத்துள்ளது. இப்பாதையின் செயல் முடிவான இறை அனுபூதி அனைத்தையும் சாத்தியமாக்குகிறது. ஏனெனில் அது அழிவுக்குரியதை எவ்வாறு அழிவற்றதாக்குவது என கற்பிக்கிறது. மேற்கு பருப்பொருள் சார்ந்த அறிவையும் கண்டுபிடிப்புகளையும் நமக்கு வழங்கும் இயற்பியல் விஞ்ஞானத்தில் மேம்பட்டுள்ளது. கிழக்கு ஆன்மாவை பரம்பொருளுடன் இசைவிக்கும் ஆன்மீக விஞ்ஞானத்தில் மேம்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கர்கள் ஆன்மீக விஞ்ஞானத்திலும் கிழக்கின் மெய்ஞான உண்மைகளிலும் இன்னமும் மிகவும் அறிவு பெறாதவர்களாக இருப்பதை நான் காண்கிறேன். இங்கே பல தவறான கருத்துகள் உள்ளன. உண்மையான ஆன்மீக அறிஞன் ஒரு மந்திரவாதியோ அல்லது குறி சொல்பவனோ அல்ல. நான் சியாட்டிலில் இருந்தபோது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்த வான்கூவருக்கு செல்ல விசாவிற்காக மனு கொடுக்க குடியேற்ற நிறுவனத்திற்கு சென்றேன். அச்சமயம் ஒரு குடியேற்ற அலுவலக அதிகாரி எனது காவி நிற தலைப்பாகையை கேலியுடன் பார்த்தார். நான் சிறிது நேரம் அலுவலகத்தில் காத்திருந்தேன். ஆனால் அந்த அதிகாரி என்னுடைய தேவைகளை கவனிப்பதற்கோ அல்லது எனது இருப்பை கண்டுகொள்வதற்கோ எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எனவே நான் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மேஜையை தட்டினேன். இது இறுதியாக அவரது இருக்கையிலிருந்து அவரை தயக்கத்துடன் எழுப்ப வைத்தது. அந்த அதிகாரி அவரது கண்களால் என் தலைப்பாகையை ஏளனத்துடன் நோக்கி கொண்டு கூறினார், நீங்கள் ஸ்படிக கோலங்களை பார்த்து எதிர்காலம் பற்றி கூறுபவரா, குறி சொல்பவரா, கத்தி விழுங்குபவரா? நீங்கள் ஒரு பாம்பாட்டியா? அமெரிக்காவில் எனது நோக்கம் குறி சொல்வதோ அல்லது பாம்புகளை பிடிப்பதோ அல்ல எனவும், நான் ஒரு பக்ரி அல்ல, நான் வான்கூவருக்கு செல்ல கடவுச்சீட்டு கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் எனவும் அவருக்கு நான் உறுதிப்படுத்தினேன். மறுநாள் திரும்ப வருமாறு நான் கூறப்பட்டேன். அடுத்த நாள் நான் எழுதிய ஒரு புத்தகத்துடனும் எனது சில கவிதைகளின் பிரதிகளுடனும் நான் திரும்பிச் சென்றேன். நான் ஒன்றும் கூறவில்லை, ஆனால் இவற்றை அவருக்கு அளித்தேன். அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் கடமைப்பட்டு சில வரிகளை படித்துவிட்டு அவருடைய ஆராயாத ஊகத்தின் பொருட்டு தன் கண்களில் மன்னிப்பு கோரும் பார்வையுடன் இருந்த பொழுது நான் அவரை புன்னகையுடன் பார்த்து கூறினேன், அன்பான அதிகாரியே, இந்துக்கள் ஸ்படிக கோலங்களை உருவாக்கும் கலையை அறிந்து கொள்ள அவர்கள் எந்த தொழிற்சாலையையும் வைத்து கொண்டிருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? ஸ்படிகங்கள் மேற்கந்திய நாடுகளில் தோன்றியவை. எனவே இந்துக்கள் ஸ்படிக கோலங்களில் எதிர்காலத்தை நோக்குகிறார்கள் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது.
குறி சொல்பவர்களை பொறுத்தவரையில் இந்த போலவே இங்கே அமெரிக்காவிலேயே ஒரு பெரும் எண்ணிக்கையில் இருக்கின்றனர். ஆனால் ஒரு அமெரிக்க ஆடவரை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் குறி சொல்பவரா என்று அவரை நீங்கள் கேட்பீர்களா? இந்துக்கள் அனைவரும் குறி சொல்பவர்கள் அல்ல. அவர்கள் திருமணமாகாத ஒரு பெண்ணிடம் அவளுடைய பாக்கியத்தை கூறுவதன் மூலமாக புகழ்ந்து அவள் ஒரு நல்ல பணக்கார கணவனை அடையப் போகிறாள் என கூறி இந்த திட்டமிட்ட ஏமாற்றும் முன்னறிவிப்பிற்காக அவளை 3 அல்லது 4 டாலர்களை பறி கொடுக்க செய்வதில் நம்பிக்கை கொள்வதில்லை. இந்து ஞானிகள் எவ்வாறு வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுடைய பாக்கியத்தை மாற்றுவது என கற்பிக்க முடியும்? உங்களுடைய தற்போதைய வறுமை அல்லது வளமை, நோய் அல்லது ஆரோக்கியம் ஆகியவை உங்களுடைய கடந்த கால செயல்களினால் விளைகிறது. அத்துடன் உங்களுடைய தற்போதைய வாழ்க்கையும் செயல்களும் உங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆன்மீகவாதிகளால் காரண காரிய விதிமுறையானது எவ்வாறு மனித செயல்களுக்கும் வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது என விஞ்ஞான ரீதியாக அறுதியிட முடியும். அவர்கள் விதியை நம்புவதில்லை, ஏனென்றால் ஒரு காரணமும் இன்றி காரியமில்லை. அவர்கள் கற்பனையின் தந்திரம், இருபொருள் தரும் சொற்கள் அல்லது மோசடியின் வாயிலாக தந்திரம் செய்து உரைப்பதன் மூலமாக மக்களை ஏமாற்ற மாட்டார்கள். இந்து ஜோதிடர்கள் மனித செயல்பாடுகளை ஆளுகின்ற காரண காரிய தொடர்பு விதிமுறைகளை பற்றிய விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றனர். அத்துடன் அவர்கள் வெறுமனே உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி கூறவோ அல்லது எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே உரைக்கவோ மாட்டார்கள். மாறாக விரும்பத்தகாத ஒரு சம்பவத்தை தவிர்க்கும் கலையை கற்றுத்தருவார்கள். அல்லது உங்களுடைய கடந்த கால தீய அல்லது நல்ல செயல்களின் விளைவாக உங்களுக்கு நேரப்போகும் விரும்பத்தக்க ஒரு சம்பவத்தில் நிறைவை விரைவுபடுத்தும் கலையை கற்றுத்தருவார்கள். சிறந்த ஜோதிடர்கள் தங்களை நாடி வருபவர்களிடம் எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே கூறுவார்கள். வெறுமனே வீண் ஆர்வத்தை திருப்திப்படுத்துவதே அல்ல. சுயமாக உருவாக்கப்பட்ட அந்த விதியை கட்டுப்படுத்தவோ அல்லது முறைப்படுத்தவோ ஒரு வழி இருந்தால் அது தவிர எப்படியும் உங்களுக்கு நேரப்போவதை பற்றி உங்களிடம் கூறுவதால் எந்த பயனும் இல்லை என அவர்கள் கூறுகிறார்கள். சில சமயங்களில் அறியாதிருப்பது நன்மை பயக்கும். நான் குடியேற்ற அலுவலக அதிகாரியிடம் கூறினேன், ஐயா, நான் கத்திகளை விழுங்குதல் அல்லது நாகப்பாம்புகளை பழக்குதல் போன்ற வியக்கத்தக்க அபாயகரமான அனுபவங்களை பெற்றிருக்கவில்லை. இவற்றை எங்களுடைய திறமை வாய்ந்த தெருவோர வித்தைகாரர்கள் திறந்த வெளியில் பகல் வெளிச்சத்தில் மக்களுடைய கூர்ந்தாராயும் பார்வைக்கு முன்னால் செய்வார்கள். சிலர் அசாதாரண சக்திகளை பெற்றிருந்தாலும் அவர்கள் அதே சமயம் கைஜால வித்தையில் மிகவும் தேர்ந்தவர்கள். பொய் தோற்றத்தை உண்டாக்குவதன் மூலமாக அவர்கள் ஜால வித்தை புரிகிறார்கள். இவ்விஷயத்தில் கிழக்கத்திய மாயா வித்தைக்காரர்கள் அவனை ஒத்த மேற்கத்தியவரை விட தலை சிறந்தவன். பிறகு மென்மையான மனநிலையில் நான் அந்த அதிகாரிக்கு சவால் விட்டேன். தொப்பிகளையும் மாலை உடுப்புகளையும் அணிந்துள்ள சில போலியான மேற்கத்தியர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் நான் போலித்தன்மையை தொப்பிகளை அணிவதுடன் ஒருபோதும் தொடர்பு படுத்தியதில்லை. நீங்கள் எனது தலைப்பாகையை எவ்வாறு பாம்பாட்டி வித்தையுடன் சம்பந்தப்படுத்த நேர்ந்தது? இதற்குள்ளாக அந்த அதிகாரியின் தவறான எண்ண சுருக்கங்கள் சீராயின. தோழமை நிறைந்த குரலில் அவர் கூறினார், நான் தவறுக்கு வருந்துகிறேன். தலைப்பாகை அணிந்த சில இந்தியர்கள் எங்களுடைய மக்களின் மனதில் தவறான கருத்தை ஏற்படுத்தி இருப்பதால் தலைப்பாகை அணிந்த பல நல்ல இந்துக்கள் பொது அபிப்பிராயம் எனும் துன்புறுத்தலுக்கு ஆளாக வேண்டியுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை. நான் தொடர்ந்தேன். சிலர் தொப்பிகளை அணிந்து கொண்டிருக்கும் வேளையில் போலித்தனத்துடன் பழகியிருக்கின்ற காரணத்தால் எல்லா மேற்கத்திய சகோதரர்களும் தங்களுடைய தொப்பிகளை கைவிட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லையோ, அதுபோல சில இந்துக்கள் பின்பற்றத்தக்கவாறு இருப்பதில்லை என்ற காரணத்தால் எல்லா இந்துக்களும் தலைப்பாகைகளை கைவிட்டு விட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மேற்கத்திய சுற்றுலா பயணிகள் இந்தியாவிற்கு சென்று ஏழ்மையாக உடை அணிந்திருக்கும் கூலி தொழிலாளிகளை பார்க்கிறார்கள். அத்துடன் தெருவோர வித்தைக்காரர்கள் அல்லது பக்கரிகள் செய்து காட்டுவதை கவனித்து இந்திய நாகரிகமாக இருப்பதற்கு குருவிவால் கோட்டையும் கழுத்து பட்டையையும் அணிய தேவை இருப்பதாக அவர்கள் எண்ணுகின்றனர். பழக்க வழக்கங்களும் நடத்தை பாங்குகளும் இன்றியமையாதவை அல்ல. இவை குறிப்பிட்ட வெட்ப தட்ப தாக்கங்களிலிருந்து விளைகின்றன. மனிதனின் உண்மையான வளர்ச்சி அவனுடைய மனோசக்தியின் வளர்ச்சியில் அடங்கியுள்ளது. எனவே இந்தியாவிற்கு வருகை புரியும் அமெரிக்க சுற்றுலா பயணி இந்தியாவின் உண்மையான யோகிகளை பற்றி தவறாக எண்ணாமல் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும்.
மாய வித்தைக்காரர்கள், கத்தி விழுங்குபவர்கள், மாமரத்தை உடனடியாக வளர்ப்பவர்கள் ஆகியோரிடமிருந்து உண்மையான யோகிகள் தனித்தன்மையுடன் மாறுபட்டு விளங்குகிறார்கள். முன்னால் கூறப்பட்டவர்கள் வெறும் பொழுதுபோக்கு காட்சியாளர்கள். பின்னால் கூறப்பட்ட மிக உயர்ந்த ஆன்மாக்கள் தங்களுடைய அமைதியான அடக்கமான இயல்புகள் மற்றும் எளிமையின் காரணமாக அறியப்படுவதற்கு மிகவும் கடினமானவர்கள். இருப்பினும் தெய்வீக ஞானத்தையும் அற்புதமான சக்திகளையும் உடையவர்கள். தெய்வீகமான எளிமை மற்றும் பணிவின் வாயிலாக மட்டுமே ஒருவர் விரிந்த சக்தியையும் பரந்த ஞானத்தையும் அடைய முடியும். தேக மற்றும் மன அற்புதங்கள் ராஜயோகத்தின் அவசியம். எல்லா படைப்புகளும் ஒரு விதிமுறையினால் ஆளப்படுகின்றன. வெளி பிரபஞ்சத்தின் செயல்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டறியக்கூடிய சித்தாந்தங்கள் தான் இயற்கை விதிகள் என்று கூறப்படுகின்றன. ஆனால் இதைவிட நுட்பமான விதிகள் மறைந்திருக்கும் தெய்வ தலங்களையும் உணர்வு நிலையின் உட்பரப்புகளையும் ஆளுகின்றன. இந்த விதிமுறைகள் யோக விஞ்ஞானத்தின் மூலம் அறியப்படக்கூடியவை. பொருட்களின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ளக்கூடியவர் பௌதீக விஞ்ஞானிகள் அல்ல, தன்னையே உணர்ந்து கொண்ட ஞானிகளால் தான் அது முடியும். அதே போன்ற ஞானத்தினால் தான் தன் சீடன் ஒருவனால் துண்டிக்கப்பட்ட வேலைக்காரனின் காதை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. பௌதீக விதிமுறைகளுக்கும் மனித மனம் இயங்கும் முறையை அறிந்து செயல்படுத்தப்படும் மிக நுட்பமான விதிமுறைகள் அல்லது அற்புதங்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. அமெரிக்கர்கள் பௌதீக விதிமுறைகள் வாயிலாக அற்புதங்களை செயல்படுத்துகிறார்கள். மேம்பட்ட யோகிகள் மனம் சார்ந்த அற்புதங்களை செயல்படுத்துகிறார்கள். வானொலி மற்றும் வெகு தூரம் படம் பிடிக்கும் கேமராக்கள் அநேக இந்துக்களுக்கு இன்னும் கூட அற்புதங்களாகவே உள்ளன. மேலும் இந்திய யோகிகளால் மிகவும் அடிக்கடி காட்டப்படும் மனதின் செயல்படுத்தப்படக்கூடிய அற்புதங்கள் அமெரிக்கர்கள் அறியாதவை. இடையறாத கண்டுபிடிப்புகளின் அற்புதங்கள் நிறைந்த இந்நாட்களில் தங்களுடைய இந்து சகோதரர்களுடைய ஆன்மீக அற்புதங்களின் கண்டுபிடிப்பை குறைந்தபட்சம் முழுமையாக ஆராய்தல் அமெரிக்கர்களுக்கு புத்திசாலித்தனமாகும். அற்புதங்கள் என்பவை உயர்மனம் சார்ந்த பிரபஞ்ச விதிமுறைகளை செயல்படுத்துவதே அன்றி வேறெதுவுமில்லை. சாதாரண மக்களுக்கு இத்தகைய செயல்கள் அதிசயங்கள் போன்று தோன்றுகின்றன. ஆனால் அவை உண்மையிலேயே சில உயர்ந்த மறைந்திருக்கும் விதிகளின் இயற்கையான செயல்பாட்டின் விளைவே. யோகம் மனதின் சக்தியை பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கிறது. ஒருமுக சிந்தனையை பற்றிய ராஜயோக கோட்பாடுகள் தங்களுடைய ராஜ்யங்களின் பல்வேறு வகையான கடமைகளில் ஆழ்ந்திருந்த இந்திய அரசர்கள் அல்லது அரச குடும்பத்தினரால் கூட எளிதாக பயிற்சி செய்யப்பட்டன. இந்த வழிமுறைகள் ஒருவரது சொந்த விதியை கட்டுப்படுத்தும் சக்தியை கொணர்பவை மற்றும் லோகாயத அறநெறி சமூக அல்லது ஆன்மீக ரீதியான தோல்வியை வெற்றியாக மாற்ற முடிபவை. அத்துடன் மேற்கத்திய அரசர்கள் மற்றும் பேரரசர்களான அமெரிக்க லட்சாதிபதிகள் மற்றும் கோடீஸ்வரர்களின் மும்முரமான கவலை தோய்ந்த வாழ்க்கையுடன் கூட சமமான அளவில் பொருந்த முடிபவை. மனித இயல்பு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. மன சமநிலையும் ஆன்மீக வலிமையும் இந்துக்கு எவ்வளவு தேவையோ அதே அளவில் அமெரிக்கர்களுக்கும் தேவையாயுள்ளது. அமெரிக்கர் தனக்காக இயந்திரத்தை கடுமையாக செயலாற்ற வைக்கும் அதே வேளையில் இந்தியர் தனது வேலையை கைகளால் செய்வதன் மூலம் வாழ்வாதாரத்தை ஈட்ட வேண்டியுள்ளது. எனவே கொள்கை அளவில் மனித ரீதியான அற்புதங்களை வளர்த்து கொள்ள நேரத்தை அர்ப்பணிப்பதில் பெயர் பெற்ற ஆன்மீக இந்துவை விட அமெரிக்க வணிகர் அதிக நேரத்தை பெற்றிருக்கிறார். வணிக திறமையை முயன்று அடைவதை காட்டிலும் அற்புதமான மனோசக்திகளை அடைவதன் உயர்வு என்னவெனில், முன் கூறப்பட்டுள்ளதற்கு உள்ள எந்த வரம்புகளும் பின் கூறப்பட்டுள்ளதற்கு இல்லை. சாதாரண அறிவுத்திறன் கொண்ட வணிகன் கடினமான போட்டியினால் நிலைகுலைய நேரலாம். அவனுடைய வணிக அறிவுத்திறன் தீர்ந்துவிடும் பொழுது அவன் முழுவதும் தோல்வியுறுகிறான். ஆனால் இந்து அறிஞன் கூறுவது, ஒருவருடைய அறிவு ரீதியான ஆதாரங்கள் தீர்ந்துவிடும் பொழுது அவர் முயற்சியை கைவிட தேவையில்லை என்பதாகும். அவர் தன்னுடைய அளவற்ற உயிர் சக்திகளை ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற பயன்படுத்தவும் முடியும். இறைவன் சர்வ சக்தி படைத்தவனாகையால் மனிதனும் கூட அவனைப் போலவே ராஜயோகத்தின் மூலமாக அவனுடன் உணர்வு பூர்வமாக இணைந்து சக்தி வாய்ந்தவனாகிறான். நாட்பட்ட வியாதியை குணப்படுத்தவும் வெற்றியை பெறவும் அல்லது இயற்கை வழிமுறைகளின் மூலம் மன அமைதியை அடையவும் முயற்சி செய்வதில் வரம்புகள் உள்ளன. அனைத்தும் காரண காரிய விதிமுறையினால் ஆளப்படுகின்றன. நீங்கள் முயன்று திரும்ப திரும்ப முயற்சி செய்து அதன் பின்னரும் உங்களுடைய தேகம் மற்றும் மனநல கேடுகளை குணமாக்குவதில் வெற்றி பெறவில்லை எனில்
உங்களுடைய குறைபாடுகள் எங்குள்ளன என நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வரம்புக்குட்பட்ட சக்தியை பயன்படுத்துவதிலிருந்து வெற்றி கிடைக்கும் என ஏன் நம்பவும் எதிர்பார்க்கவும் வேண்டும்? எதன் மூலம் வாழ்க்கையை முழுவதுமாக மேம்பாட்டடைய செய்ய முடியுமோ அந்த அதி அற்புத சக்திகளை கற்பதற்காக நீங்கள் அகத்தே உள்ள வாயிலை திறக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் உருவாக்கிய விதியுடன் சூதாடும் நிலையிலேயே வாழ்கிறீர்கள். மிக அநேக மக்களின் மனநிலையை கவனியுங்கள். தாங்கள் மிகவும் புத்திசாலிகள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பாதுகாப்பிற்காகவும் இன்பத்திற்காகவுமான தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற அனைவரும் செல்வத்தை நாடி ஓடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விரைந்து செல்லும் ரயிலை போன்று பயன்படுத்துகின்றனர். அதன் ஒரே இலக்கு பணம், பணம். இந்த வழி அவர்களை எங்கே இட்டுச் செல்லும் என்பதை காண பகுத்தறிவை பயன்படுத்த தவறி அவர்கள் இப்பூ உலகிலிருந்து வெறுங்கையுடன் திடீரென்று மறைந்துவிடும் வரை உலக குறிக்கோளுடன் விளையாடுகின்றனர். இத்தகைய ஒரு பிழைப்பில் வாழ்க்கை சுவையற்றதாகிறது, அர்த்தமற்றதாகிறது. இங்கேயும் மரணத்திற்கு பின்னரும் நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மகான்கள் அனைவருக்கும் தங்களுடைய எல்லா பொழுதுபோக்குகள், வசதிகள் மற்றும் செல்வத்துடன் லோகாயத ரீதியாக மற்றும் மிகவும் வெற்றிகரமாக இருப்பவர்களுக்கும் கூட தேக மன ஆன்மீக ரீதியாக வாழ்வை முழுமையாக்க வல்ல வழிமுறையை போதிக்கின்றனர். உங்களையே அடக்கி ஆள்பவராக இருங்கள். தீய பழக்கங்களால் அல்லாமல் சுதந்திர விருப்பம் மற்றும் இறை அனுபூதி ஞானத்தினால் வழிகாட்டப்பட்டவராய் நடந்து கொள்ளுங்கள். இங்கேயே உங்களுடைய சொந்த சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் சிறப்புரிமையையும் விருப்ப தேர்வையும் பெற்றிருக்கிறீர்கள். அவ்வாறு செய்வதற்கான எல்லா வழிவகைகளையும் பெற்றிருக்கிறீர்கள். இறைவன் அவனை அறிவதற்கான சக்தியை உங்களுக்கு அளித்திருக்கிறான். ராஜயோகத்தில் உங்கள் மனதை எவ்வாறு இறைவனை நோக்கி திசை திருப்புவது என்ற விஞ்ஞானத்தை அவன் உங்களுக்கு அளித்திருக்கிறான். இது நீங்கள் இறைவனை தொடர்பு கொண்டு அவனிடம் பேச முடிகின்ற உண்மையான விஞ்ஞான ரீதியான பிரார்த்தனை ஆகும். வரலாறு ரீதியாக பதிவு செய்யப்பட்டுள்ள அற்புதங்கள். நான் இந்திய யோகியரின் அதிகார பூர்வமான வரலாற்றுண்மையான அற்புத சாதனைகளை உங்களுக்கு விரைந்துரைப்பேன். அவை அவர்கள் நவீன காலங்களையும் விட வெகுவாக முன்னோக்கி இருந்தார்கள். அத்துடன் நவீன இயற்பொருள் விஞ்ஞானத்தின் புரிதலுக்கு வெகு அப்பாற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் என காட்டும். சுமார் 70 வருடங்களுக்கு முன்பு புனித நகரமான வாரணாசி திரைலங்க சாமியின் அற்புதங்களால் பரபரப்புடன் இருந்தது. அவர் 250 வயதானவர். மேலும் அவர் ஒரே சமயத்தில் 2 அல்லது 3 நாட்களுக்கு கங்கை நதியினுள்ளே அல்லது அதன் மேல் மிதந்து கொண்டு இருப்பது வழக்கம் என்று கூறப்படுகிறது. அவர் மக்களின் மனங்களை புத்தகங்களை போன்று படித்தார். நச்சு திரவங்களை கிண்ணமாக குடித்தும் இரவாமல் இருந்தார். மேலும் வெளி தோற்றத்தில் அனைத்து விதமான அற்புதங்களையும் நிகழ்த்தினார். கூறப்படுகின்ற ஒரு கதையானது நகர விதிமுறைகளை பொருட்படுத்தாததால் ஒருமுறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த நிமிடமே அவர் கூரையின் மீது நடந்தவர் காணப்பட்டார். அவர் அநேக அற்புதமான சக்திகளை பெற்றிருந்தார். 250 வருடங்கள் வாழ்ந்த வேறு எவரை பற்றியாவது விஞ்ஞானம் நமக்கு காண்பிக்க முடியுமா? ராஜயோகத்தின் மற்றொரு அற்புதம் சாது ஹர்தாஸ். தன்னை தரைமட்டத்திற்கு அடியில் 6 வாரங்களுக்கு புதைத்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்ட பொழுது மெய்ப்பிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் இளவரசர் ரஞ்சித் சிங் பஞ்சாபின் பேரரசர் அரசவையில் பிரெஞ்சு மற்றும் இதர ஐரோப்பிய மருத்துவர்களின் பொறுப்பின் கீழ் சாது ஹர்தாஸின் அற்புதமான அருஞ்செயல் வரலாறு ரீதியாக பதிவு செய்யப்பட்டது. ஹர்தாஸின் உடல் முழுவதும் மெழுகு மேற் பூச்சிடப்பட்டு ஒரு கோணிப்பையில் வைத்து பாதுகாப்பாக தைக்கப்பட்டு பிறகு ஒரு கற்பேழையில் வைத்து அடைக்கப்பட்ட பின்னர் அரசர் சாதுவை அரச அரண்மனை முற்றத்தில் பூமிக்கு பல அடிகள் கீழே புதைத்தார். அவ்விடம் 6 வாரங்களுக்கு கவனமாக கண்காணிக்கப்பட்டது. கோடிக்கணக்கான மக்கள் 6 வாரங்கள் கழிந்த பிறகு சாது நிலத்திலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்ற செய்திக்காக காத்திருந்தனர். கற்பேழை திறக்கப்பட்டது. கோணியும் மெழுகும் பூச்சும் அகற்றப்பட்டது. பிரெஞ்சு மற்றும் ஆங்கில மருத்துவர்களால் உடல் பரிசோதிக்கப்பட்டு அவர் மரணம் அடைந்து விட்டார் என முறைப்படி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் ஒரு சில நிமிடங்களில் சாது ஹர்தாஸ் தன் கண்களை இமைத்து மீண்டும் உயிர் பெற்றார். டுமில் பீரங்கி சப்தம் லாகூரில் பஞ்சாப் இந்தியா இருந்த அரசரின் கோட்டையின் பாதுகாப்பான மரணிலிருந்து வெடித்தது. அத்துடன் சாது ஹர்தாஸ் உயிருடன் இருக்கிறார் என பிரகடம்
படுத்தப்பட்டு பறைசாற்றப்பட்டது. இந்தியாவை பற்றிய எந்த விரிவான வரலாற்று நூலிலும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருப்பதை காணலாம். இன்றைய நாளிலும் கூட எப்பொழுதாவது ஒருமுறை அற்புத சக்திகளை வெளிப்படையாகவே மெய்ப்பித்து காட்டுகின்ற மகான்கள் இருக்கின்றனர். எனது குருநாதரின் குருவான லாகிரி மகாசயர் ஒரு சமாதி நிலையில் உயிரின் எல்லா செயற்பாங்குகளையும் ஒரு நீண்ட நேரத்திற்கு நீட்டித்து நிறுத்தி வைத்திருந்ததை என் தாயார் கண்டிருக்கிறார். மகாயோகிகள் பதுமையை நாடுபவர்களின் வீணான அடங்கா ஆசைகளை வெறுமனே நிறைவேற்ற தங்கள் சக்திகளை வெளிக்காட்டுவது என்பது இறைவனுடைய விதிமுறைகளுக்கு எதிரான ஆன்மீக தரக்குறைவாகவும் தெய்வ நிபந்தனையாகவும் கருதப்படுகிறது. எனது குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரருடன் நான் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த போதும் அவருடைய அற்புதமான சக்தியை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு வெகு காலமாகியது. இறைவனின் கைவிடாத சக்தியை எனது குருதேவர் எனக்கு காட்டினார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் அதிகம் பேசாத இயல்புடையவர். நடத்தையில் உள்ளது உள்ளபடியான வழக்கத்தையே கடைபிடிப்பவர். ஏதோ ஒருவருக்கும் புரியாத அல்லது புதிரான வேதாந்திரி போன்ற தோற்றம் அவரிடம் இருந்ததில்லை. அவர் கால்கள் திடமான மண்ணில் ஊன்றி நிற்கையில் அவரது சிரம் ஸ்வர்க்கத்தின் புகழிடத்தில் இருந்தது. என் குரு இயற்கையின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை பற்றி விவாதிக்க தயங்குவார். அவருடைய அதிசய மிக்கத்தக்க தனிச்சிறப்பு எதுவென்றால் அது அவரின் முழுமையான எளிமைதான். சாதாரண உரையாடலில் அவர் திடுக்கிடக்கூடிய அற்புதங்களை பற்றி பேச மாட்டார். செயல்களில் அவர் எளிதாக அதை வெளிப்படுத்துவார். பல ஆசிரியர்கள் அற்புதங்களை பற்றி பேசுவார்கள், ஆனால் எதையும் செய்து காண்பிக்க முடியாது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் சூட்சுமமான விதிகளை பற்றி பேசுவது அரிது, ஆனால் விரும்புகிற போது ரகசியமாக அவற்றை செயல்படுத்தி வந்தார். பார்ப்பவர்கள் எல்லாம் பெரு வியப்பு அடையும் வண்ணம் லாகிரி மகாசயரின் வழக்கமான சரீர இயக்கங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தன்மைகளான மூச்சற்ற நிலை, உறக்கமின்மை, நாடி மற்றும் இதய துடிப்பு நிறுத்தம், சாந்தமான கண்களின் இமைகள் இமைக்காமை, மேலும் ஆழ்ந்த அமைதியின் பிரகாசம் ஆகியவற்றை வெளிப்படுத்தின. வந்தவர் எவருமே ஓர் ஆன்மீக உயர்வை அனுபவிக்காமல் செல்லவில்லை. எல்லோருமே உண்மையான ஒரு தெய்வீக மனிதரின் மௌனமான அருளாசி தங்களுக்கு கிடைத்திருப்பதாக உணர்ந்தனர். எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு ஞானி தன் உள்ளே இருந்து அனுமதி கிடைத்தால் ஒழிய எந்த அற்புதத்தையும் நடத்த மாட்டார் என குருதேவர் விளக்கினார். கடவுள் தன் சிருஷ்டியின் ரகசியங்கள் ஒழுங்கற்ற முறையில் வெளிப்படுத்தப்படுவதை விரும்புவதில்லை. அத்துடன் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அவனுடைய சுதந்திரமான எண்ணத்தை பறிக்க முடியாத உரிமை பெற்றிருக்கிறான். ஒரு ஞானி அந்த சுதந்திரத்தில் தலையிட மாட்டார். நான் எனது குருதேவரால் நிகழ்த்தப்பட்ட அநேக அற்புதங்களை கண்டிருக்கிறேன். மேலும் நான் சாட்சியாக கண்ட அனைத்து அற்புத விஷயங்களுள் அவருடைய அதிசயத்தக்க சக்தியினாலேயே நான் எனது BA பட்டத்தை பெற்றேன் என்பதை உலகிற்கு அறிவிப்பேன். எனது கல்லூரி நாட்களின் பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நான் வழக்கமாக அவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவருடன் தங்கி அவருடைய இருப்பின் ஞானத்திலும் தியான பயிற்சியிலும் முழுமையாக ஈடுபட்டிருப்பேன். எனது கல்லூரி புத்தகங்கள் எங்கிருக்கின்றன என்பதை நான் அறியாத அளவுக்கு எனது கல்வி மிகவும் அதிகமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக தேர்வு 5 நாட்களுக்கு முன்பு நான் தேர்வுக்கு செல்ல போவதில்லை என குருதேவரிடம் கூறினேன். அவருடைய அன்புமிக்க முகபாவம் திடீரென மாறியது. பின்னர் கூறினார், அப்படியானால் உன்னுடனான என் உறவுகள் அனைத்தும் இக்கணமே முடிவுறுகிறது. அவர் வலியுறுத்தி கூறினார், நான் உன்னை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீ தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். நான் படித்திருக்கவில்லை என்றாலும் கூட நான் தேர்ச்சி பெறுவேன் என தெரிவித்தார். நான் தயக்கத்துடன் சம்மதித்தேன். அவருடைய கட்டளையாகிய செல்ல வேண்டும் என்பதை வெறுமனே அப்படியே நிறைவேற்றி விடைத்தாள்களை அவருடைய போதனைகளை கொண்டு நிரப்புவேன் என எண்ணிக்கொண்டேன். அடுத்து அவர் என்னை முதலில் மென்மையாகவும் பிறகு கடுமையாகவும் என்னுடைய ஒரு நண்பனாகிய ஹானஸ் மாணவன் ரோமேஷ் அந்தரத்தின் உதவியை நாடுமாறு கூறினார். என்னுடைய பரீட்சை நடைபெற்று எல்லா நாட்களின் ஒவ்வொரு காலையும் என் மனதில் தோன்றிய கேள்விகள் எதுவாயினும் ரோமேஷிடம் கேட்டு அவனுடைய விடைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி இருந்தது. ரோமேஷ் எனக்கு என்னுடைய பல்வேறு பாடங்களில்
தனிப்பட்ட முறையில் பாடம் சொல்லி கொடுத்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தான். கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் பட்டத்தை பெறுவது சில விஷயங்களில் ஹார்வர்டு பல்கலைக்கழக பட்டம் பெறுவதை விட மிகவும் கடினமாகும். பரீட்சை எழுதுபவர்களின் பாதையில் மிக அதிகமாக நியாயமற்ற முறையும் கடினமும் முன்வைக்கப்பட்டிருக்கும். நான் குருதேவர் எனக்கு கூறியது போலவே செய்தேன். அத்துடன் விசித்திரத்தை சொல்வதானால் நான் எந்த கேள்விக்கும் தயார் செய்து கொள்ள வேண்டும் என எனக்கு கூறுவதற்காக ரமேஷ் அவனை அறியாமலேயே வழிகாட்டப்பட்டானோ அல்லது அவன் கற்றுக் கொடுக்கும் நேரங்களில் எந்த கேள்விகளுக்கு அவன் விடைகளை தந்திருந்தானோ அதே கேள்விகளை எனது பரீட்சையில் நான் கண்டேன். முதல் நாளுக்கு பிறகு நான் தேர்ச்சி பெறப் போகிறேன் என தன்னம்பிக்கையுடன் உலகிற்கு அறிவித்தேன். அத்துடன் பட்டத்தை பெற்ற பொழுது எனது கல்லூரி வாழ்க்கையின் வெற்றியை பற்றிய எல்லா நம்பிக்கைகளையும் கைவிட்டு விட்டிருந்த எனது தந்தையும் நண்பர்களும் நான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி விட்டதாக கூறினார்கள். அதனால்தான் எனது எல்லா புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளில் என் பெயரை அடுத்து என பட்டம் குறிப்பிடுவதில் மகிழ்கிறேன். இந்த பட்டம் இத்தனிச்சிறப்புடைய அனுபவத்தையும் எனது குருதேவரின் தெய்வீக சக்தியினால் வழங்கப்பட்ட அருளாசைகளையும் எனக்கு நினைவூட்டுகிறது. இது எவ்வாறு சாத்தியமாயிற்று என குருதேவரை நான் வினவிய பொழுது அவர் விசுவாசம் செயல்படுகிறது. மேலும் மனிதனின் இயற்கையான முயற்சிகள் தோல்வியுறும் இடத்தில் உயர் மன ரீதியான விதிமுறையை பற்றிய அறிவு அற்புதங்களை செயல்படுத்த முடியும் என பதிலளித்தார். என்னுடைய நண்பன் ஒருவன் நான் குருதேவரை ஸ்ரத்தையுடன் பின்பற்றுபவனாக இருப்பதையும் என்னுடைய படிப்பை புறக்கணிப்பதையும் கவனித்து ஒருமுறை என்னை கேலி செய்து, உனது குருவும் கடவுளும் உன்னுடைய பரீட்சைகளில் உன்னை தேர்ச்சி பெற செய்ய மாட்டார்கள் என உன்னிடம் கூறுவதற்கு நான் வருத்தப்படுகிறேன் என்றது எனக்கு நினைவிருக்கிறது. பாதியளவு விசுவாசத்துடனும் பாதியளவு வாதத்தின் பொருட்டும் நான் பதிலளித்தேன். ஏன் செய்ய மாட்டார்கள்? என்னுடைய அறிவிப்பின் இத்தகைய ஒரு வியத்தகு நிறைவேற்றத்தை நான் காண்பேன் என அக்கணத்தில் நான் காணவிலும் கூட நினைக்கவில்லை. எனது குருதேவர் இந்தியாவில் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் கண்டிருக்கின்ற எல்லா அற்புதமான விஷயங்களையும் கூறும் துணிவு எனக்கு இல்லை. இதை மட்டும் நான் கூற முடியும். மேற்கத்திய உலகம் முழுவதிலும் அவரை போன்று ஏறி எவரையும் நான் கண்டதில்லை. எனது குருதேவரை போன்ற ஒருவருடைய காலடியில் அமர்வதற்காக வசதியான அமெரிக்க வாழ்க்கையை விட இந்தியாவில் அனைத்து வறுமை, பஞ்சம், வாழ்க்கையில் வசதி குறைவுகள் ஆகியவற்றை முன்னுரிமை அளித்து நான் ஏற்றுக்கொள்வேன். இறை அனுபூதி அடைந்த ஒரு குருதேவரின் திருக்கரம் அல்லது திருவடியின் வெறும் ஸ்பரிசத்தினாலேயே கிரகிக்கும் திறனுள்ள ஒரு சீடன் மகத்தான இறை உணர்வில் மெய்மறந்து விடுகிறான். உண்மையின் விதிமுறைகளை பற்றிய நேரடியான ஞானம் ஒருவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தியானத்தில் அவருடைய ஆனந்தத்தின் ஆழத்தினால் மட்டுமே அறிய முடியுமே தவிர அவருடைய வெளிப்புற சக்திகளை பறைசாற்றுவதால் அல்ல. இவ்வுலக இன்பங்களிலிருந்து நாம் எவ்வளவு சீக்கிரம் அழுப்படைந்து விடுகிறோம். பொருட்களின் மீதுள்ள இச்சைக்கு முடிவே இல்லை. முழுதும் திருப்தி அடைவதென்பது மனிதனுக்கு இல்லை. ஒன்றன் பின் ஒன்றாக அவன் குறிக்கோளும் மாறும். அவன் தேடும் வேறு ஏதோ ஒன்று. இறைவன்தான், அவன் மட்டுமே மனிதனுக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை தர முடியும். நம் மனம் கிரியா யோகத்தினால் இந்திரிய தடைகளிலிருந்து விடுபட்டவுடன் நம் ஆழ்நிலை தியானம் இறைவனை இரு விதங்களில் நிரூபிக்கிறது என்றும் புதுமையான ஆனந்தம் அவன் இருப்பிற்கு சாட்சியாகி நம்மள் அணு அணுவாக ஊடுருவி நம்மை நம்ப வைக்கிறது. மேலும் தியானத்தில் ஒருவன் இறைவனுடைய உடனடியான வழிகாட்டுதலை ஒவ்வொரு இடையூறுக்கும் அவனுடைய போதுமான விடையை காண்கிறான். பிறர் கூறுவதை கவனத்துடன் கேட்பவர்களும் உண்மையான வளர்ச்சியை நேசிப்பவர்களுமான அமெரிக்கர்கள் இந்தியாவினுடைய ஆன்மீக விஞ்ஞானத்தின் தத்துவார்ந்த செய்திகளை வெறுமனை செவிமடுப்பதை விட இப்பொழுது அதிகமாக பயிற்சியில் ஆழ்ந்து செல்ல வேண்டும். அவர்கள் மனதின் உயர் அற்புதங்களை புரிந்து கொள்ள முடிவதற்கான மற்றும் வாழ்க்கை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வழியிலும் ஆனந்தமயமானதாக செய்வதற்கு மிகச் சிறந்த விதிமுறைகளை பயன்படுத்த முடிவதற்கான உத்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தித்தலும் அறிதலும் இரு வெவ்வேறு விஷயங்கள். உலகத்தின் சாட்சியானது பிடிவாத கொள்கை அல்லது வெறும் மதிநுட்ப அறிவை ஆதாரமாக கொண்ட நம்பிக்கைக்கு எதிராக ஆகும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு நீண்ட காலம் துணை நிற்காது. உணர்ந்த அறிதலால் விளையும் திட நம்பிக்கையின் வலிமையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது மலைகள் போன்ற தடைகள் கூட உங்கள் வழியில் குறுக்கிட முடியாது. நீங்கள் ஏதாவது செயலாற்றாமல் இருக்க முடியாது. பயனுடைய எதையாவது செய்து கொண்டு மும்முரமாக இருங்கள். அதைத்தான் எனது குருதேவர் எனக்கு போதித்தார். அவருடைய முழு ஆர்வமும் எங்களை இறைவனுடன் தொடர்பு கொள்ள செய்வதாக இருந்தது. மக்கள் சிறு சிறு விஷயங்களை பெற வேண்டி தங்கள் மகிழ்ச்சியை பண்டமாற்று செய்து கொள்கிறார்கள்.
இறைவன்தான் பிரபஞ்ச சேமிப்பு கிடங்கின் பொறுப்பாளர். அவனை நாடுங்கள், பிறகு முழு சேமிப்பு கிடங்கும் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும். இறைவனை பற்றிய உங்களுடைய நிஜமான அனுபவம், உண்மையை உணர்ந்தறிதலும் தான் உங்களை அங்கு கொண்டு சேர்க்கும். தெய்வீக சக்தி மற்றும் பேரின்பத்திற்கு இட்டு செல்லும் அகவாயில். வெற்றி, செல்வம், நாட்பட்ட நோயை குணமாக்குதல், பழக்கங்களில் மீதான கட்டுப்பாடு அனைத்தையும் அடைய முடியும். எல்லா லோகாயத வழிமுறைகளையும் முயற்சிகளையும் நீங்கள் பயன்படுத்தி விட்டிருந்தால் இந்த பயனற்ற பழைய ஆதாரங்களை ஆதரவின்றி நாடுவதை தொடராதீர்கள். அகவாயிலை திறவுங்கள், பிறகு உயிராற்றல் வாய்ந்த ஆன்மீக சக்தி உள்ளே பாயும். அனைத்து பலவீனமும் தோல்வியும் மறைந்துவிடும். இறைவனின் உதவியை நாட ஏன் விழித்து கொள்ளக்கூடாது? பரம்பொருளின் மீதான ஒருமுகப்படுதலில் இருந்து விளையும் அமைதியை பெற்றிருங்கள். தியான அமைதி தெய்வீக சக்தியின் அளவற்ற களஞ்சியமாகும். இறைவன் பாரபட்சமானவன் அல்ல. நீங்கள் தெய்வீக விதிமுறையை பின்பற்றினால் அவனை காண்பீர்கள். நான் அவனை அகத்தே கண்டறிந்த பொழுது அவனை அனைத்திலும் கண்டேன். சிறு பையனாக இருந்த பொழுதே நான் இறைவனுக்காக ஏங்கினேன். நான் ஒரு தடவை அவனுக்கு கடிதம் எழுதினேன். ஆம், நான் உண்மையிலேயே எழுதினேன். அத்துடன் அதனை ஸ்வர்க்கத்திலுள்ள இறைவன் என முகவரியிட்டு தபாலில் சேர்த்தேன். நாம் எவருக்காவது கடிதம் எழுதினால் நிச்சயமாக ஒரு பதிலை எதிர்பார்ப்போம். எந்த பதிலும் வராத பொழுது என்னுடைய காத்திருப்பும் எதிர்பார்ப்பும் கண்ணீர் வெள்ளத்தை வரவழைத்தது. இறுதியில் பதில் வந்தது. தாளின் மீது மிக பல சொற்கள் அச்சிடப்பட்டு அல்ல, மாறாக ஒரு பெரும் ஒளியின் தரிசனமாக. என்ன அற்புதம்! நீங்கள் முயற்சி செய்து கைவிடாமல் இருந்தால் இறைவனுடைய மறுமொழியை பெற முடியும். அகத்திலிருந்து உங்கள் வினாக்களை மனப்பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் தொடுத்து உங்களுடைய ஆழ்ந்த தியானங்களில் அவற்றை இறைவனிடம் அனுப்புங்கள். பிறகு மிகவும் மெய்யாக உங்களுடைய பதிலை நீங்கள் பெறுவீர்கள். இறைவனை விதிமுறையினாலும் அன்பினாலும் அகத்தோழமையினாலும் அவனிடமிருந்து மறுமொழி கிடைக்கும் வரை முடிவுறா ஏக்கத்துடனும் மட்டுமே நமக்கு அருகில் வர செய்ய முடியும். விஞ்ஞான ரீதியான தியானத்தின் மூலம் அறியாமையின் வெளிச்சுவரை ஒருமுறை தகர்த்து விட்டால் அவனுடைய இருப்பிற்கான வாயிலை அவன் காட்டுவான். வழிந்து தட்டுங்கள். அத்துடன் விடாபடியாக அவ்வாறு தொடர்ந்து செய்தவாறு இருங்கள். அது திறக்கும். இறைவனுடைய எல்லையற்ற சக்திகளும் ஆனந்தமும் உங்கள் வசப்படும். என்னுடன் உறுதி கூறுங்கள். நானும் என் தெய்வ தந்தையும் ஒன்றானவர்கள். அவன் என்னில், நான் அவனில். அமைதி, ஆனந்தம், சர்வ சக்தி ஆகியவை என்னில் ஆட்சி புரிகின்றன. என்னுள் உள்ள இறைவனில். ஓம். தொடரும்.